அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் கார்த்திகேயன். கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் மற்றும் திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்குங்க. அந்த பற்றின முழு விவரத்தை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். இதை ஷேர் பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயமானது 4 பேர்த்துக்கு தெரியறதுனால இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய மற்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக அமையுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருகின்ற பிப்ரவரி மாதம் 25/2/2025 அன்று திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமான ஒரு நேரம் ஒன்று வருதுங்க. இந்த திரி புஷ்கர யோகம் அப்படின்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கூட சேர்ந்து நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையும் வருது, அது கூட சேர்ந்து பிரதோஷமும் வருகிறது, இதனோட சேர்ந்து உங்களுக்கு அபிஜித் நட்சத்திரமும் அதே நேரத்தில் வருது. ஸோ உங்களுக்கு 3 விஷயங்களும் ஒரே நாளில் ஒரே டைமுக்குள்ளாரியே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த விஷயத்தை முழுக்க தவற விடாதீங்க. அபிஜித் நட்சத்திர வழிபாடை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கேன். இது அபிஜித் நட்சத்திரம், அபிஜித் நேரம் வேற, அபிஜித் நட்சத்திரம் வேற. ஸோ அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்னென்ன பண்ணணும், என்ன மந்திரங்களை சொல்லணும், எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுறேன், அதை போய் பாருங்கள். குறிப்பாக 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 வருஷத்தில் வரக்கூடிய திரி புஷ்கர யோகத்தோட கூடிய அபிஜித் நட்சத்திரத்தில் நாம் ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அது 3 மடங்காக உங்களுக்கு பெருகி கொடுக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது மும்மடங்காக பெருகும் அப்படிங்கிற ஒரு நல்ல நேரம் தாங்க அந்த நேரம். ஸோ இப்போது திரி புஷ்கர யோகம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தினசரி நாட்களில் வரக்கூடிய நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம், குளிகை நேரம் அப்படின்றது பார்த்தீங்களா. இப்போ குளிகை நேரத்தில் பார்த்தீங்கன்னா, திருமணங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் குளிகை டைமில் நிறையா பேர் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குளிகை டைமில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் அடிக்கடி அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குளிகை டைமில் பண்ணுவாங்க. அதே போல் இந்த திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் நீங்கள் ஒரு தடவை பண்ணால் போதும், நீங்கள் அகைன் மறுபடியும் நீங்கள் 2 முறை பண்ணுறதுக்கு உங்களுடைய வாழ்வியல் நடைமுறையில் அந்த கால சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பதாக அமையும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தங்க நகை வாங்குறீங்க, வெள்ளி நகைகள் வாங்குறீங்க, அல்லது ஒரு பேங்க் அக்கௌண்ட் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வண்டி ஒன்று வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை வாங்கும் போது அகைன் அடுத்த 2 முறை வாங்குவதற்கு உண்டான யோகம், அதாவது திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அருமையான யோகம் தரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இந்த திரி புஷ்கர யோகம். இந்த திரி புஷ்கர யோகத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது 2 முறை உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் 2 முறை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஐதீகம் சொல்லுது மற்றும் நம்பிக்கையும் கூட. இப்போது இந்த திரி புஷ்கர யோகம் இப்போ எப்போ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 25ஆம் தேதி 2வது மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 2025 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலை 6:50 மணிலிருந்து இரவு 12 மணி வரை அந்த நேரம் இருக்குது. இந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் பண்ண வேண்டிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் கோவிலுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்குறீங்க நல்லது, அதே போல் தங்க நகைகள் வாங்குறீங்க, வெள்ளி நகைகள் வாங்குறீங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு வண்டி வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, குழந்தைங்களுக்கு ஒரு படிப்புக்கு சம்மந்தப்பட்டது வாங்குறீங்க, வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, எந்த ஒரு விஷயம் வாங்கினாலும் இந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். இது 100% உண்மைங்க. இது மறுக்க முடியாத உண்மை மற்றும் நம்பிக்கை, ஐதீகம் எல்லாமே இதில் இருக்குது. இன்னொன்று, இந்த டைமில் பண்ணக்கூடாத விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். முழுசாக பார்த்தீங்கன்னா,
இந்த டைமில் அதாவது மாலை 6:50 மணிலேருந்து இரவு 12 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு கடனும் கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போகக்கூடிய சூழ்நிலை முடியாத பட்சத்தில் போகலாம், முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த டைமில் போய் அதை பற்றின விஷயங்கள் பேசவும் பேசாதீங்க. அதை பற்றின விஷயங்களில் நீங்கள் வந்து கலந்துக்காதீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அந்த நேரத்தில் மட்டும் தயவு செய்து தவிர்த்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ உடைய யோகம் பொருந்திய அற்புதமான நேரம், திரிபுஷ்கர யோக நேரம். சரிங்களா? இது கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபிஜித் நட்சத்திரமும் அதே டைமில் உங்களுக்கு வருது. அதே டைம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் 24 நிமிடங்கள் வந்து மிக 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 முக்கியமான நிமிடங்கள். இந்த நிமிடத்தை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே நீங்கள் தவற விடக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை, மனசு பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனைகள் கோடி கணக்கில் இருக்கும். இந்த விஷயங்களை இந்த டைமில் நீங்கள் செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சூரியனை கண்ட பனி வந்து உருகிற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் உருகி உங்களுடைய வாழ்க்கை சூரியனுடைய வெளிச்சம் எப்படி வந்து எல்லா உலகத்தோட எல்லா மூளைக்கும் எப்படி அவருடைய வெளிச்சம் போகுதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு ஒளி வீசுறதுக்கு உண்டான ஒரு அந்த 24 நிமிடம் அப்படிங்கிறது அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தான். அந்த நட்சத்திர நேரத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தவற விடாதீங்க. உங்களுக்கு அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எந்த மாதிரி முறையில் வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஆல்ரெடி ஏற்கனவே என்னுடைய யூடியூப் பேஜில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பதிவை லிங்க்கில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை 6:18 நிமிடத்திலிருந்து 6:42 நிமிடம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 24 நிமிடத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத கடன் தொல்லைகள், தீர்க்க முடியாத தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வந்து வைக்கக்கூடிய உங்களுடைய வேண்டுதல் மற்றும் குறிக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குறிக்கோளை ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் மாதத்தில் 2 முறை வரும். ஸோ ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திர நேரத்துலையும் ஒரே கோரிக்கையை அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இதை நீங்கள் தொடர்ந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டே வரணும். உங்களுக்கு எப்போ நிறைவேறுதோ அதுக்கு மேலே அடுத்த கோரிக்கையை நீங்கள் வைக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கோரிக்கையை மாற்றி மாற்றி வைக்கும் பொழுது அவங்க அந்த இடத்துல வந்து நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வரும்போது கைக்கு வந்தது கையில் விட்டு நழுவி போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி நழுவ விட வேண்டாம். என்னுடைய ஆன்மீக பக்தர்கள் என்னுடைய சேனலில் என்னைய நம்பி நீங்கள் நான் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு நீங்கள் பயன்படுறீங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த மாதிரி தவறான விஷயங்கள் பண்ணாதீங்க. உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேறும் வரை இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தொடர்ந்து வழிபட்டு முழுசாக பயனடைந்த பிறகு அடுத்த கோரிக்கையை வச்சு நீங்கள் பயனடைங்க. எக்காரணத்தை கொண்டு நடுவில் இந்த போன அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையை வச்சேன், இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தில் அடுத்த ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் அப்படிங்கிற தாட்டுக்கு தயவு செய்து யாரும் போக வேண்டாம். ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க, முழுசாக வேண்டுதல் பண்ணுறீங்க, அது நிறைவேறும் வரை இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையாக வரனால முருகனுக்கு உகந்த நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாளாக பிரதோஷ நாளும் வருது. ஸோ செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள், பிரதோஷமும் சேர்ந்து வருது, அபிஜித் நட்சத்திரமும் வருது, இது கூட சேர்ந்து திரி புஷ்கர யோக நேரமும் சேர்ந்து வருது. ஸோ எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய ஆன்மீக பக்தர் நண்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை தயவு செய்து தவற விடாதீங்க. கண்டிப்பாக இதுக்குண்டான வழிமுறைகளை செய்து பயன்பெறுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவலைனாலும் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது இதை பார்த்து அவங்க ஆன்மீக விஷயத்தில் அவங்க வழிபட்டு பயனடையும் போது அதுலேருந்து வரக்கூடிய பிரதிபலன் பார்க்காம நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஷேர் பண்ணக்கூடிய விஷயம்தான் உங்களுக்கும் ஒரு பலனை கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. வணக்கம் மக்களே, நன்றி.